அனைவருக்கும் வணக்கம். இது பியூஓ தமிழ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எந்த இயரில் கேட்கப்பட்டதுன்னா 2024 கேட்கப்பட்ட கேள்விகளை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுமே நம்ம போட்டுட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 27 இயல்களை கொண்டது. அடுத்தது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் காப்பிய பண்பாக இந்த பாடல் இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா சிலப்பதிகாரம். காலத்துக்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகிறது. இத்தலைப்பில் புதுக்கவிதை எழுதியவர் யார்? காலத்துக்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகிறது அப்படின்னு தலைப்பில் புதுக்கவிதை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்தது ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினையர் என பாடியவர் யார்னா தாயுமானவர். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆண்டாலும் கடல் மீதிலே ஆணை செலவே நினையர் அப்படின்னு சொன்னவர் தான் தாயுமானவர். ரூபாவதி கலாவதி இந்த நூல்களை எழுதியவர் யார்னா பரிதிமாற் கலைஞர். அடுத்து பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேசத்து சென்று. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று இக்குறளில் பயின்று என்ன அணி இருக்குன்னா ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. அடுத்த கொஸ்டின். திருவெண்காடர் என்று அழைக்கப்பெற்றவர் பட்டினத்தார். திருவெண்காடர் என்று அழைக்கப்பெற்றவர் பட்டினத்தார். காரைக்கால் அம்மையார் பாடியது அற்புத திருவந்தாதி. காரைக்கால் அம்மையார் பாடியது அற்புத திருவந்தாதி. சிலப்பதிகாரத்தை இப்பெயர் கொண்டும் அழைப்பர். சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைப்பர். அரசன் இறந்த பின் அவனை சார்ந்தோர் செயலற்று நிற்பது கையறு நிலை. அரசன் இறந்த பின் அவனை சார்ந்தோர் செயலற்று நிற்பது கையறு நிலை. ஆப்ஷன் பி கையறு நிலை. அடுத்தது ராமானுஜரின் குருவாக கருதப்படுபவர் திருக்கோஷ்டியோ நம்பி. ராமானுஜரின் குருவாக கருதப்படுபவர் திருக்கோட்டியோ நம்பி. சௌந்தரிய லகரியில் திராவிட சிசு என குறிக்கப்படுபவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். இவர் யார் எழுதினாங்க அப்படின்னா இந்த சௌந்தரிய லகரியை எழுதினவர் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார். அந்த சௌந்தரிய லகரி அப்படின்னா என்ன பொருள்னா அழகின் அலைகள். தெரிஞ்சுக்குங்க, அழகின் அலைகள். அடுத்த கொஸ்டின். பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை கதையே. இதுவும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பரமார்த்த குரு கதைனா என்ன கதை? நகைச்சுவை கதை. அதை எழுதியவர் வீரமாமுனிவர். புலவர் குழந்தை எழுதிய நூல்களுள் ஒன்று ராவண காவியம். புலவர் குழந்தை எழுதிய நூல்களுள் ஒன்று ராவண காவியம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்த அமிழ்தம் ஏவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்ற பாடல் வரிகள் தமிழ் பண்பை கூறும் நூல். இந்த நூல்னா புறநானூறு. இந்த பாடல் வரிகள் மூலமாக நம்மளுடைய தமிழர் பண்பை கூறும் நூல் எதுனா புறநானூறு. அடுத்த கொஸ்டின். சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் என கருதப்படும் நூல்களின் எண்ணிக்கை 14. சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் என கருதப்படும் நூல்களின் எண்ணிக்கை 14. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட 2020 ஃபோர்நூனில் கேட்ட தமிழ் பாட்டு முடிஞ்சு. எல்லா பாட்டுமே நான் போடுறேன், எல்லா கொஸ்டினுமே நான் போடுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.